இந்த 10,000லேருந்து 15,000 செக்மெண்ட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் விவோ கிட்டேருந்து ஓப்போ கிட்டேருந்து எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிடுறாங்க. அதுவும் ஆஃப்லைன் சீரிஸில். ஓகே, இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் நம்ம கையில் ஓப்போட A17 தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஃபோனை தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஏன் நித்தீஷ், நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ண தர்ஷன் மொபைல்ஸில் இந்த தீபாவளி ஆஃபரில் எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் அண்ட் மொபைல்ஸில் செம்ம ஆஃபரில் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் தர்ஷன் மொபைல்ஸ். ஸோ தர்ஷன் மொபைல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரூர் மெயின் பஜாரில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பார்ஸ்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோனோ இல்லை ஸ்பீக்கர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வரும்போது ஓப்போட அந்த சிக்னேச்சருக்கான ப்ளூ கலர் பாக்ஸ், குறிப்பாக ஏ சீரிஸ் அண்ட் எஃப் சீரிஸ்க்காக இது பண்ணுற ப்ளூ கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் டாப் அண்ட் பாட்டமில் எதுவுமே இல்லை. ஸோ பாட்டமில் பார்த்தோம்னா பாக்ஸ் கரன்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஓப்போ. ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு கேஸ் அண்ட் புக்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் ஒரு பாக்ஸான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகே, இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோன் எடுத்து நம்ம ஓரம் வச்சிடலாம். ஸோ இது போக நம்மளுக்கு சார்ஜர் பிரேக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சார்ஜர் பிரேக்கை பார்த்தோம்னா ஸோ எத்தனை ஓட்டுன்னு பார்க்கும்போது ஓகே நம்மளுக்கு இங்கே ஒரு 10 வாட் சார்ஜர் பிரேக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சேட்லி. ஓகே, கேபிள் பார்ப்போம் ஸோ என்ன கேபிள் கொடுத்துருக்காங்கன்ட்டு. மைக்ரோ யூஎஸ்பி கைஸ். ஸோ கேபிள்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, சாரி டிசப்பாயின்மெண்ட். ஓகே, இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோன் பார்த்தோம்னா ஃபோனோட இன் அண்ட் ஃபீல் பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் பில் தான் பார்க்க இருந்தாலுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேக்ஸ் எல்லாம் நமக்கு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இந்த கலர் பார்த்தோம்னா பிட்நெட் பிளாக்குங்கிற கலர் வெரியட், ஆனால் பார்க்கறதுக்கு ப்ளூ கலர் மாதிரி இருக்குது. ஸோ அது இங்கே கிடக்காதீங்க. ஓகே, டிசைன் பார்த்தோம்னா டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி சென்சர் 50 சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 2 சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல். சாரி கைஸ். ஓகே, இது போக அந்த செகண்டரி பம்பில் ஒரு எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபோனை பூட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோன் டிஸ்பிளேன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா 6.56 இன்ச்சுக்கான ஒரு HD+ பேனல் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே டைப்புன்னு பார்க்கும்போது IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி டிஸ்பிளேயோட ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா 269 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டின்னு வரும்போது டிஸ்பிளே நமக்கு HD+ பேனல் தான். இந்த கலர்ஸும் பார்க்குறது கலர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, மற்றபடி ஸ்க்ரீன் கலர் மோடில் கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டெம்பரேச்சருமே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு 60 ஹெர்ட்ஸ்க்கான பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஸோ 60 ஹெர்ட்ஸ் பேனல் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்னால் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, இது போக இந்த டிஸ்பிளேயோட ஆஸ்பிரேஷன் வரும்போது 20:20 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட பாடி ரேஷன் வரும்போது 83% கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சைட்ஸில் இந்த வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்ட்டு. ஓகே, மற்றபடி டிஸ்பிளே வரும்போது கலர்ஸும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோனை பற்றி நான் என்னோடய ஃபுல் ஒப்பீனியன் நான் கடைசியில் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அடுத்ததாக பில்டுன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு டோட்டலாக பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு நம்மளுக்கு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கையில் பிடிக்க நல்லா கிரிப்பியான ஃபினிஷில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸ் எதுவுமே பிக்கப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ லெதர் ஃபினிஷ் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஓப்போ ஃபோன் போட்டோம், அந்த ஃபோனுமே லெதர் ஃபினிஷ் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு லெதர் ஃபினிஷ் பிளாக் கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பீரோஸில் ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது டாப்பில் நத்திங் பிளான் விட்றாங்க. ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன், ஸோ எல்லாமே டாக்டைலாக கிளிக்கியாக இருக்குது. ஸோ ரைட் சைடில் தான் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாட்டமில் ஸ்பீக்கர் டைப் சி போர்ட் கிடையாது. நம்மளுக்கு இங்கே சேட்லி மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் 10 வாட் சார்ஜர். ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் அப்புறம் பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு நமக்கு சிம் ட்ரே. ஓகே, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு என்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ மோஸ்ட்லி டெடிக்கேட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தோம்னா ஒரு டெடிக்கேட்டட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் மேக்கப் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்னு வரும்போது 8.3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வெயிட்னு பார்த்தோம்னாலும் ஒரு 180 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 190 கிடையாது, 190 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு இன்னும் ஃபீல் நல்லாவே இருந்துச்சு. ஸோ கையில் பிடிக்கும்போது இன்னும் ஃபீல் நல்லாவே இருந்துச்சு. கலர்ஸ்னு வரும்போது மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிறது மிட்நைட் பிளாக், இது போக சன்லைட் ஆரஞ்சுங்கிற இன்னொரு கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பில்டுன்னு பார்க்கும்போது நல்ல சாலிடான பில்டு தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஃபோன் ஸ்டோரேஜ்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன ஆப்ஷன் பார்த்தோம்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வர வேண்டிய அந்த 64GBயில் 18GB யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நமக்கு ரஃப்லி பார்த்தோம்னா ஒரு 40+ அவைலபிளாக இருக்குது. ஸோ
தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்பேண்ட் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் பார்த்தோம்னா 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. இது போக 4GB விர்ச்சுவல் ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தோம்னா பெரிய இஷ்யூவாக இருக்காது. நம்மளுக்கு இங்கே ஸ்டோரேஜ் டைப் பார்த்தோம்னா eMMC 5.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. ஓகே, போதும், நல்ல ஸ்டோரேஜ் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. ஓகே, தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்போர்ட் கொடுக்குற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இந்த ஃபோனில் பெரிய இஷ்யூவாக இருக்காது. அடுத்ததாக ப்ராசர்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 12 நானோமீட்டர் பில்ட் பண்ண மீடியாடெக்கோட ஹீலியோ G35 இங்கே ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ராசர் பார்த்தோம்னா டே டு டே டாஸ்க் எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். கேமிங்னு வந்தாலுமே ஒரு மிட் ரேஞ்ச் கேம்ஸ், ஒரு லோ எண்ட் கேம்ஸ் ஈஸியாக அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். ஸோ மற்றபடி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரும்போது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 அண்ட் கலர் வைஸ் வெர்ஷனும் பார்த்தோம்னாலும் கலர் வைஸ் வெர்ஷனுமே நம்மளுக்கு 12 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே காணும். ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஸோ டே டு டே டாஸ்க், மிட் ரேஞ்ச் கேமிங்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்க கைஸ். ஸோ ஜிபின்னு பார்த்தோம்னா பவர் VR ஸோ GE82G GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பேர் ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸர் நம்மளை எதிர்பார்க்கலாம். ஓகே, மேபி இந்த செக்மெண்ட்டுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 680 ப்ராசஸர் கொடுத்துருக்கலாங்கிற மைண்ட் செட் நான் இருக்கேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கேமராஸ்னு வரும்போது பேக் சைடில் இந்த பெரிய பம்புக்குள்ளே 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 50 மெகாபிக்சல் சென்சர் f1.8 அபேச்சரோட, செகண்டரி 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க f2.2 அபேச்சரோட, சாரி f2.4. இதே நம்ம ஃப்ரண்டில் பார்த்தோம்னா அந்த செல்ஃபி சென்சரில் 5 மெகாபிக்சல் சென்சர் f2.2 அபேச்சரோட. ஓகே, கேமரா ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா ஸோ பேசிக்கான கேமரா ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே 50 மெகாபிக்சல் மோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோட்டோ மோடில் 5x, வீடியோலுமே நம்மளுக்கு சேம் 5x தான். ஓகே, வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வரும்போது நம்மளுக்கு இங்கே ஓகே ஸோ 1080p 30க்கான வீடியோ எடுக்க முடியும். ஸோ மோரில் பார்த்தோம்னா ப்ரோ, டைம் லேப்ஸ் இந்த மாதிரி மீடியமான ஃபீச்சர்ஸ் தான். ஸோ கேமராஸ்னு வரும்போது கேமரா இன்டர்ஃபேஸ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பேசிக்கான ஃபோன்ஸில் எந்த மாதிரி கேமரா இன்டர்ஃபேஸ் இருக்கணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாத்தையுமே கேமரா சிம்பிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக பேட்டரின்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் வெறும் 10 வாட் சார்ஜர் தான் அண்ட் இன்க்ளூடிங் மைக்ரோ USB. ஸோ இந்த சார்ஜர் இந்த போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் இந்த ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஈஸியாக 2 days கிட்ட வரைக்கும் நல்லா தாங்க கைஸ். ஏன்னா இங்கே ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர், ஸோ எல்லாமே லோ எண்ட் இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக ரஃப்லி நீங்கள் எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலுமே ஈஸியாக 2 days கிட்ட வரைக்கும் தாங்கும். ஸோ கடைசியாக ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா இந்த 464க்கான வேரியண்ட் 12,419 செல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸிங் ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா ஓகே ஆல்மோஸ்ட் சிமிலராக ஒர்த்து தான் சொல்லுவேன். ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு இதோட இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷர் கூட இல்லைன்னா பரவாயில்ல, ஃபுல் ஹெச்டி பேனல் கொடுத்துருக்கலாம். ஆர் மேபி ஸோ நீங்கள் ப்ராசஸர் G80 அந்த மாதிரி G80 இல்லை கைஸ், G35 கொடுத்துருக்கு பதிலாக G90 சீரிஸில் ஏதாவது ப்ராசஸர் ஆர் மேபி ஸ்னாப்ட்ராகனோட 680 அந்த மாதிரி ப்ராசஸர் ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ பேட்டரி லைஃப் நீங்கள் 10 வாட் கொடுத்தீங்க. ஓகே, அட்லீஸ்ட் டைப் சி போட்டது கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த ஃபோன் நல்ல ஃபோன் தான். ஏன்னா ஒரு பேசிக்கான யூசேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் நல்ல ஃபோன் தான். ஸோ ஆஃப்லைன் சீரிஸில் ஒரு நல்ல ஃபோன் தான் இந்த செக்மெண்ட்டில். ஓகே, நம்ம ஸ்பான்ஸ் தான் தர்ஷன் மொபைல்ஸில் இந்த தீபாவளி ஆஃபரில் நிறைய கிஃப்ட்ஸ் அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் தாராளமாக போய் ஃபோன் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம சேனல் பேர் சொன்னீங்களாவே இன்னொரு சின்ன டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோ பிடிச்சிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.